Chapter 5, Exercise 5.5, Question number 7. A rod of length 1.2 meter moves with its ends always touching the coordinate axis. So, என்ன கொடுத்திருக்காங்க பார்த்தோம் அப்படினா so ஒரு ராட் எடுத்துருக்காங்க அதோட லென்த் எவ்வளவு அப்படினா 1.2 மீட்டர்ஸ் இருக்கு. இதோட அந்த ராடோட ரெண்டு எண்ட் பாயிண்ட்ஸும் எங்க டச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஆக்சிஸ். கோஆர்டினேட் ஆக்சிஸ்னா ஒண்ணுமே கிடையாது, எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸை இந்த 1.2 மீட்டர் உள்ள ஒரு ராடு வந்து அதோட எண்ட்ல டச் ஆயிருக்கு. அடுத்து the locus of a point P on the rod. இந்த P அப்படிங்கிற பாயிண்ட வந்து அந்த ராடுல எடுக்கிறோம், which is 0.3 meter from the end in contact with the x axis. அதாவது x axisல இருந்து 0.3 மீட்டர்ஸ்ல P அப்படிங்கிற பாயிண்ட லொகேட் பண்றோம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா find the eccentricity. எலிப்ஸோட எசென்ட்ரிசிட்டி என்ன அப்படின்னு சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராம்ஸ்ல பார்ப்போம். எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன். எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல என்ன சொல்லியிருக்கேன், அந்த ராடோட ரெண்டு எண்ட் பாயிண்ட்ஸும் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல டச் ஆயிருக்கு. ஸோ அடுத்து இந்த ராடோட டோட்டல் லென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 1.2 மீட்டர்ஸ். அடுத்து இதில் ஒரு பாயிண்ட் பி அப்படிங்கிற பாயிண்ட் லொக்கேட் பண்ணுறேன். அந்த பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து 0.3 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த பிங்கிற பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து 0.3 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ ரிமைனிங் ஏபி இந்த பாயிண்ட் ஈக்குவல் டு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 1.2லேருந்து 0.3 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ரிமைனிங் என்ன கிடைக்கும், 0.9. அப்போ இந்த ஏவுலேருந்து இந்த பி வரைக்கும் உள்ள இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0.9 மீட்டர்ஸ் இருக்கும். அடுத்து என்ன பண்ணுறேன், இந்த பி அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஒரு லைன் வரைகிறேன், பர்பண்டிகுலராக ஒரு லைன் வரைகிறேன். அதே போல் ஒய் ஆக்சிஸ்லேருந்து பர்பண்டிகுலராக ஒரு லைன் வரைகிறேன். ஸோ அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ், ஸோ அந்த லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த லென்த் என்னன்னு தெரியாது, அதனால் அதுக்கு என்ன கொடுக்குறேன், x1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதே போல் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இந்த பிங்கிற பாயிண்ட்டுக்கு பர்பண்டிகுலர் ஒரு லைன் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா இதுக்கும் எனக்கு வேல்யூ தெரியாது, அதனால் அதுக்கு வந்து y1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல x1, y1. ஸோ இந்த பிங்கிற பாயிண்ட் என்னவா இருக்கும், x1, y1. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிங்கிற பாயிண்ட் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இதோட மேக் பண்ற ஒரு ஆங்கிள் இருக்கும், ஓகேவா. அதே போல இந்த பி இந்த லைன்ஸ் வந்து இந்த ராடு வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸோட மேக் பண்ற ஒரு ஆங்கிள் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் என்ன பண்ணிக்கிறேன்னா டீட்டா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடர். இந்த லேடர் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.2 மீட்டர் இருக்கு. ஸோ இதை ஏபி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏபி ஈக்குவல் டு 1.2 மீட்டர் அண்ட் பி இஸ் அ பாயிண்ட் ஆன் த லேடர், ஓகேவா. பிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிங்கிற பாயிண்ட் வந்து இந்த லேடரை ரெண்டா பிரிக்குது. ஸோ அதை ரெண்டா பிரிக்குது என்ன ரேஷியோஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிபி ஈக்குவல் டு 0.3 மீட்டர் அண்ட் ஏபி ஈக்குவல் டு 0.9 மீட்டர்ஸ் அந்த ரேஷியோல இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாருங்க ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு, ஒன்று ஏசிபி இருக்கு, இன்னொன்று பிடிபி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஏசிபி எடுக்கிறேன். ஸோ ஏசிபி எடுத்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்றேன் அப்படின்னா காஸ் தீட்டா ஃபைண்ட் அவுட் பண்றேன். ஏன் சார் காஸ் தீட்டா ஃபைண்ட் அவுட் பண்றீங்க, சைன் தீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு x1 அண்ட் y1 வேல்யூ தான் தேவை. இப்போ x1 நமக்கு தான் அட்ஜசன்ட் சைடு. அப்போ அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்பர்டெனியூஸ் ஈக்குவல் டு என்னது, காஸ் தீட்டா. ஸோ அதனால என்ன எடுத்துக்கிறேன், காஸ் தீட்டா ஈக்குவல் டு adjacent divided by hypotenuse. So இப்போ வேல்யூ ஈக்குவல் டு என்ன கிடைக்குது எனக்கு, காஸ் தீட்டா ஈக்குவல் டு x1 divided by 0.9. அடுத்து செகண்ட் இன்னொன்று எடுத்துக்கிறேன், அடுத்த ட்ரையாங்கிள் பிடிபி. இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் எடுத்து என்ன சார் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா எனக்கு y1 தான் தேவை. அப்போ ஆங்கிளுக்கு ஆப்போசிட் பை ஹைப்போடெனியூஸ் என்ன அப்படின்னா சைன் தீட்டா. அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைப்போடெனியூஸ். அப்போ ஆப்போசிட் சைடோட வேல்யூ ஈக்குவல் டு y1. அப்போ y1 டிவைடட் பை 0.3. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா காஸ் தீட்டா ஈக்குவல் டு x1 பை 0.9 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அண்ட் சைன் தீட்டா ஈக்குவல் டு y1 டிவைடட் பை 0.3 அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும், cos square theta plus sin square theta equal to 1. So அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றேன். So cos square theta plus sin square theta equal to 1. So cos theta sin theta ஓட வேல்யூ அப்ளை பண்றேன். Cos theta ஓட வேல்யூ x1 divided by 0.9 the whole square plus y1 divided by 0.3 the whole square equal to 1. So வேல்யூஸ் ஸ்கொயர் பண்றேன். ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்குது, x1 square divided by 0.9 the whole square plus y1 square divided by 0.3 square equal to 1. So பார்த்தோம்னா ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் கிடைச்சிச்சு. So compare with the general term of ellipse. Ellipse ஓட general equation ஓட compare பண்றேன். x square divided by a square plus y square divided by b square equal to 1. அப்ப a square ஓட value equal to 0.9 square. அடுத்து b square ஓட value equal to 0.3 square. So values எடுத்து எழுதுறேன். a square equal to 0.9 square and b square equal to 0.3 square.
இந்த a ஸ்கொயர்லேருந்து b a ஓட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், b ஸ்கொயர்லேருந்து b ஓட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். a ஈக்குவல் டு 0.9. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா to find eccentricity. So eccentricity equal to, அதாவது e equal என்ன இருக்கு, root of a square minus b square divided by a. So இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா இன்னொரு ஃபார்முலா இருக்கு, என்னன்னா whole root of 1 minus b square divided by a square. அந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ வேல்யூஸ் அப்ளை பண்ணும். e equal to a square 0.9 square minus 0.3 square divided by a 0.9. So 0.9 square equal to 0.81 minus 0.09 divided by 0.9. So 0.81 minus 0.09. So value equal to என்ன கிடைக்குது அப்படின்னா root of 0.72 divided by 0.9. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா 0.72 அப்படின்னு சொல்லி இருக்கும் பார்த்தீங்களா, இந்த வேல்யூஸை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 digits இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், 100ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன கிடைக்குது எனக்கு, e equal to root of 72 divided by 100 divided by 0.9. 72 divided by 100. ஸோ இந்த வேல்யூஸை ரெண்டாக ஸ்ப்ரெட் பண்ணி எழுதுறேன். ஸோ e equal to 9 into 8 divided by 100 divided by 0.9. ஸோ ஈக்குவல் என்ன கிடைக்குது, இந்த 9க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 3ன்னு கிடைக்கும், இந்த 100க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 10ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா e equal to 3. 8க்கு வந்து எடுக்க முடியாது. ஸோ என்ன கிடைக்குது, 3 root 8 divided by 10 divided by 0.9. ஸோ இப்போ இந்த வேல்யூஸை ரெசிப்ரோக்கலாக கொண்டு வாங்க. அப்போ என்ன கிடைக்கும், 3 root 8 divided by 10, இந்த 0.9 ரெசிப்ரோக்கலாக வரும்போது 1 by 0.9. ஸோ வேல்யூஸை தனித்தனியாக இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா வேல்யூஸை கேன்சல் பண்ணலாம். இங்கே பாருங்க, இந்த ரூட் 8 என்னன்னு எழுதலாம், 4 into 2ன்னு எழுதலாம். ரூட் 8 என்னன்னா 4 into 2ன்னு எழுதலாம். அப்போ ரூட்டுக்குள்ள 4 into 2ன்னு வரும். ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தனா 2. ஸோ 3 into 2 root 2 divided by 10. எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 10 இந்த 0.9 இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும், 9 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நியூமரேட்டரில் இருக்கிற இந்த 3ஐயும் டினாமினேட்டர் இருக்கிற இந்த 9ஐயும் கேன்சல் பண்ணலாம். 1 3s are 3, 3 3s are என்னன்னு கிடைக்கும், 9 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். Therefore e equal to 2 root 2 divided by 3. Thank you.